எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கான வீடியோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். நம்மளோட மூளை, அதோட ஞாபக சக்தி, அது மட்டும் இல்லாம அதை தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் எப்படி நம்மளுக்கு ஞாபக சக்தியை அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம சில பேர் இடதுகை பழக்கம் உள்ளவங்க நிறைய பேர் நம்ம பாக்குறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல இடதுகை பழக்கம் உள்ளவங்களை பாக்குறோம். சோ இந்த இடதுகை பழக்கம் நல்லதா? அவங்க இடதுகையால எழுதுறது, இடதுகையால சாப்பிடுறது போன்ற விஷயங்கள் நல்லதா, இல்ல கண்டிப்பா பேரண்ட்ஸ் அதை மாத்தணுமா அப்படிங்கிற 3 கேள்விகளுக்கான பதில தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். இப்ப இந்த வீடியோல நீங்க பார்த்த மாதிரி சில பேருக்கு மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சில பேர் நல்லா பாடுவாங்க, சில பேர் நல்லா வரைவாங்க, சில பேர் பாத்தீங்கன்னா நல்லா டிராயிங் பண்ணுவாங்க, சில பேர் பாத்தீங்கன்னா நல்லா படிப்பாங்க, நல்லா மேக்ஸ் போடுவாங்க, நல்லா சயின்ஸ்லாம் நல்லா படிப்பாங்க. பொதுவா நம்ம மூளையோட அமைப்பு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நம்ம மூளை இயல்பாகவே 2 பகுதிகளா பிரிஞ்சிருக்கோங்க. நம்ம மண்டைக்குள்ள இருக்கிற இந்த மூளைங்கிறது 2 பகுதியா பிரிஞ்சிருக்கும். இதுல இந்த வலது பக்க மூளை அப்படிங்கிறது, இந்த மூளைக்கு சில ஃபங்க்ஷன்கள் உண்டு. கிரியேட்டிவிட்டி சொல்லக்கூடிய நம்ம கற்பனை திறன், நம்மளோட இயல்பிலேயே நம்ம கற்பனை, நம்மளோட யோசிப்புல வரக்கூடிய புதுமையான யோசனைகள், அதெல்லாம் நம்ம வலது பக்க மூளை செயல்படுத்துது. ஆனா நம்மளோட இடது பக்க மூளை இருக்கு பாத்தீங்களா, இந்த இடது பக்க மூளை லாஜிக்கலான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்மளோட லாங்குவேஜ், நம்ம பேசுகின்ற மொழி, நம்ம படிக்கும் திறமை, நம்மளுக்கு மேக்ஸ் போடக்கூடிய திறமை, நம்ம கணித புதிர்களை விடுவிக்கக்கூடிய திறமை, இது எல்லாமே இடது பக்க மூளை மூலமா நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா 2 பக்கமும் ஒரு மிக்சர் இருக்கு. சில விஷயங்கள் மட்டும் வலது மூளை இடது பக்கத்தை கண்ட்ரோல் பண்ணும், இடது மூளை வலது பக்கத்தை கண்ட்ரோல் பண்ணும். அந்த சில விஷயங்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா, வலது பக்க மூளை நம்ம இடது கை இடது காலை நம்ம வலது பக்க மூளை கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி நம்ம இடது பக்க மூளைங்கிறது நம்மளோட வலது கை வலது காலை கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரிதான் கண்களுமே நம்ம இடது கண் வழியா பார்க்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறது வலது பக்கம் போகுது, வலது கண் மூலமா பார்க்கக்கூடிய விஷயங்கள் இடது பக்கம் மூளைக்கு பின்னாடி போகுது. சோ இந்த மாதிரி தான் நம்ம பாக்குறோம். சோ எதனால இந்த கிராசிங் ஓவர், இந்த கிராசிங் எதனால நடக்குது நம்ம உடம்புக்குள்ளார, நம்ம மூளையிலிருந்து போகக்கூடிய சென்சேஷன் எதனால இப்படி கிராஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெயினான ரீசன் இயல்புலயே அந்த காலத்துல இருந்தே மனுஷன் டெவலப் ஆகும்போது, இப்போ ஒரு பக்கமா ஒரு புலி உங்களை சாப்பிட வருது, தாக்க வருதுன்னா அது இடது பக்கமா வரும்போது மனுஷன் இயல்பாவே என்ன பண்ணுவான்னா, அவன் வலது பக்கம் ஓடுறதுக்கு தானே முயற்சி பண்ணுவான். இடது பக்கம் புலி வருதுன்னா அந்த பக்கமே போக மாட்டாங்க. சோ வலது பக்கம் ஓடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவங்க இயல்புலயே அவங்க சுற்றுப்புற சூழ்நிலைகளாலையும், டார்வின்ஸ் நேச்சுரல் செலக்ஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி மூளையோட பரிணாம வளர்ச்சியே இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அதனாலதான் இந்த கிராசிங் நடக்குது. சோ இந்த மாதிரி மூளையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதோட அவசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் வலது பக்க மூளையை யூஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்க மாட்டாங்க, எல்லாரும் இடது பக்க மூளையை யூஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்க மாட்டாங்க. சோ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, இப்ப நான் சில கேள்விகளை உங்களுக்கு கேட்பேன். அந்த கேள்விகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பதிலை வச்சு உங்களுக்கு வலது பக்க மூளை அதிகமா செயல்படுதா இல்ல இடது பக்க மூளை அதிகமா செயல்படுதா அப்படிங்கறத பார்க்க முடியும். இப்ப நான் உங்ககிட்ட வரிசையா கேள்விகள் கேட்க போறேங்க. இந்த கேள்விக்கு ஒரு 10 வினாடிகள் எடுத்துக்கங்க. டைம் எடுத்து யோசிச்சு அந்த கேள்விகள்ல 2 ஆப்ஷன் இருக்கும், 1 அல்லது 2 இருக்கும். அந்த 1வது ஆப்ஷனையோ இல்ல 2வது ஆப்ஷனையோ எது உங்களுக்கு பொருத்துதோ அதை நோட் பண்ணிக்கணும். அதை ஒரு நோட்ல நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. கடைசியா உங்க ஸ்கோர், உங்களோட மொத்த மதிப்பெண் எவ்வளவு அப்படிங்கறத வச்சு உங்களுக்கு வலது பக்க மூளை அதிகமா செயல்படுதா இல்ல இடது பக்க மூளை அதிகமா செயல்படுதா அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, புதுசா ஒருத்தரை நீங்க சந்திக்கிறீங்க. சோ அப்படி சந்திக்கிற அவரை அவர் பேரு கேட்டுக்கிறீங்க. அந்த சந்திப்பு முடிஞ்சு போயிடுறீங்க. சோ அதுக்கப்புறமா அவர் எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்குவீங்க? அவர் பேர் மூலமா அவரை நீங்க ஞாபகம் வச்சுக்குவீங்களா இல்ல அவர் முகம் ஃபேஸ் மூலமா ஞாபகம் வச்சுக்குவீங்களா? அதாவது முதல் ஆப்ஷனா 2வது ஆப்ஷனா அப்படிங்கறத யோசிச்சு ஒரு பேப்பர்ல எழுதிக்கோங்க. அடுத்த கேள்வி, கண்ணை மூடிக்கிட்டு நம்ம கைகள் ரெடி இந்த மாதிரி சேர்த்து வைங்க. விரல்கள் ஒன்றுக்கொன்று பிணைஞ்சிருக்கட்டும். சோ இப்படி பிணைஞ்சிருக்கும் போது எந்த விரல் மேல இருக்கு? கட்டை விரல்ல 2 கட்டை விரலும் மேல இருக்கும். இதுல இடது கட்டை விரல் மேல இருக்கா வலது கட்டை விரல் மேல இருக்கா அப்படிங்கறத நீங்க கண்ணை திறந்து நோட் பண்ணி பாருங்க. அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அது வலது கட்டை விரல் மேல இருக்கா இல்ல இடது கட்டை விரல் மேல இருக்கா? வலது கட்டை விரல் இருந்துச்சுன்னா நம்பர் 1 போட்டுக்கோங்க, இடது கட்டை விரல் தான் நம்பர் 2 போட்டுக்கோங்க. அடுத்து 3வது கேள்வி, பொதுவா நீங்க உட்காரும் போது ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கும் போது கால் மேல கால் போட்டு உட்காருவீங்க.
சோ அப்படி கால் மேல கால் போட்டு உட்காரும் போது எந்த காலம் மேல தூக்கி போட்டு உட்காருவீங்க? வலது காலா இடது காலா அப்படிங்கறத நோட் பண்ணுங்க. அது வலது காலா இருந்தா நம்பர் 1 போட்டுக்கோங்க, இடது காலா இருந்தா நம்பர் 2 நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த 4வது கேள்வி, நீங்க கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கு, அன்னைக்கு பொழுது போகணும் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ டைம்ல எந்த விதமான ஆக்டிவிட்டியை நீங்க விரும்பி தேர்ந்தெடுப்பீங்க? நான் உங்களுக்கு 2 ஆப்ஷன் தரேன். முதல் விஷயம், இந்த குறுக்கெழுத்து போட்டி, புதிர்கள், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. இல்லனா இசை கருவிகள் வாசிப்பது, இல்லனா வரையறது, பெயிண்டிங் பண்றது அப்படின்னு 2வது ஆப்ஷன் இருக்கு. சோ இந்த 2 ஆப்ஷன்ல எதை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க? ரெண்டுமே பிடிக்கும்னாலும் அதுல எது பெஸ்டா நீங்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சு தேர்ந்தெடுப்பீங்க. அது 1ஆ 2ஆ அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த 5வது கேள்வி, நீங்க புதுசா பாட்டு கேக்குறீங்க, புது பாடல வந்திருக்கு, அந்த பாட்டு கேக்குறீங்க அப்படிங்கும் போது அந்த பாட்டுல எதுல நீங்க அதிக கவனம் செலுத்துவீங்க? அந்த பாடல் வரிகளை நீங்க அதிகமா கவனம் செலுத்துவீங்களா, இல்ல அந்த பாட்டோட இசை, ராகம், அந்த பின்னணி வாத்தியங்கள், பீட், ட்ரம்ஸ் இருக்கும் இல்லையா, சோ அதுல அதிக கவனத்தை செலுத்துவீங்களா? சோ இதுல 1வது ஆப்ஷனா 2வது ஆப்ஷனா எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, நீங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச பாடம் அப்படிங்கிறது இந்த மொழி பாடமா, ஆங்கிலம், தமிழ் போன்ற மொழி பாடங்களா, இல்ல மேக்ஸ், சயின்ஸ் போன்ற கணித அறிவியல் பாடங்களா? ரெண்டுல எது பிடிக்கும் அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. மேக்ஸ், சயின்ஸ் அப்படின்னா 1, இங்கிலீஷ், தமிழ்னா 2. அடுத்த கேள்வி, உங்களுக்கு பிடித்த விளையாட்டு எது? இப்ப விளையாட்டுகள் அப்படின்னா உங்களுக்கு குழு விளையாட்டு போட்டியில விளையாட பிடிக்குமா, இல்ல தனியா விளையாட பிடிக்குமா? சோ இந்த தனியா விளையாடுறது பேட்மிண்டன், இறகுப்பந்து, செஸ், டென்னிஸ் போன்ற தனியா விளையாடுற விளையாட்டுகளா, இல்ல குழு விளையாட்டுகள், கபடி, கிரிக்கெட், கொக்கோ, ஹாக்கி போன்ற குழு விளையாட்டுகள்? ரெண்டுல எதுல விளையாட உங்களுக்கு பிடிக்கும்? 1 தனிநபர் விளையாட்டுகள், 2 குழு விளையாட்டுகள். எதுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, நல்லா தூங்கி காலையில தூங்கி எந்திரிக்கும் போது நீங்க முதல் நாள் கண்ட கனவுகள் உங்களுக்கு ஞாபகம் இல்ல, ஏதோ எப்பயாவது ஞாபகம் வரும், ஆனா பெரும்பாலும் நாம காண்ற கனவுகள் ஞாபகம் இல்ல அப்படின்னா நம்பர் 1 நோட் பண்ணிக்கோங்க. ஆனா ஒவ்வொரு நாளுமே நீங்க காண்ற கனவு அது நல்லா ஞாபகம் வருது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பார்த்தோம் அப்படின்னு ஞாபகம் வருது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்பர் 2 நோட் பண்ணிக்கோங்க. இப்ப அடுத்து 10வது கேள்வி, இப்ப இதுக்கு நீங்க ஒரு பேனா மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. அதை உங்க கண் முன்னாடி ஃபர்ஸ்ட் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த பேனாவுக்கு பின்னாடி செவுரு இருக்கும் இல்லையா, உங்க வீட்டுல செவுரு இருக்கும், அந்த செவருல ஏதாவது ஒரு பொருள் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு கடிகாரம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் இந்த பெண்ணு வச்சுக்கிறீங்க. பெண்ணை பார்த்துக்கிட்டு இதுக்கு நேர்கோட்டுல கடிகாரம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சோ இந்த பேனாவுக்கு நேர்கோட்டுல அந்த செவுத்துல கடிகாரம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. பாத்துக்கிட்டு ரெண்டும் கரெக்டா நேர்கோட்டுல இருக்கிற மாதிரி 2 கண்ணாலையும் ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வலது கண்ணை மூடுங்க. வலது கண்ணை மூடும் போது அப்பவுமே இந்த பேனாவும் அந்த கடிகாரமும் ஒரே நேர்கோட்டுல தெரிஞ்சிச்சுன்னா ஓகே. அடுத்து இடது கண்ணை மூடுங்க. இப்ப இடது கண்ணை மூடும் போது அந்த பொருள் இப்ப பேனா இந்த இடத்துல இருக்குன்னா கடிகாரம் ஒரு பக்கமா தள்ளி இருக்கும், புரியுதுங்களா? அப்படி தள்ளி இருந்துச்சுன்னா நீங்க ஆப்ஷன் 2 நோட் பண்ணணும். ஆனா நீங்க இடது கண்ணை மூடும் போது அதே இடத்துலதான் கடிகாரம் இருக்கு, ஆனா வலது கண்ணை மூடும் போது அந்த கடிகாரம் தள்ளி இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் 1 நீங்க சூஸ் பண்ணுங்க. சோ அதுதான் இங்க எழுதியிருக்கிறேன். வலது கண்ணை மூடினா மூவ் ஆச்சுன்னா ஆப்ஷன் 1, இடது கண்ணை மூடும் போது அந்த பொருள் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற பொருள் மூவ் ஆச்சுன்னா ஆப்ஷன் 2. அது எதுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 11வது கடைசி கேள்வி. சோ இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடிக்கிட்டு இப்ப என்ன டைம் அப்படிங்கறத ஒரு கெஸ் பண்ணுங்க. இப்ப என்ன டைம், இப்ப என்ன டைம். சோ இப்ப கண்ணை திறந்து பாருங்க. இப்ப டைம் என்ன அப்படிங்கறது நீங்க கெஸ் பண்ண டைம். ஒரு 4 மணிக்கு நீங்க இப்ப வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப டைம் 3:50 3:55 ஆகுது, இல்லன்னா 4:10 இல்ல 4:05 ஆகுது அப்படின்னு 10 நிமிடத்துக்குள்ளார இருந்துச்சுன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் நீங்க ஆப்ஷன் 1 சூஸ் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க கெஸ் பண்ண டைம் 4 மணிக்கு இப்ப வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனா 5 மணி ஆயிருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது நீங்க ஆப்ஷன் 2 சூஸ் பண்ணுங்க. சோ இது வரைக்கும் நான் 11 கேள்விகள் கேட்டேன். இதுல 2 ஆப்ஷன் கொடுத்திருந்தேன். ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2ன்னு 2 ஆப்ஷன் கொடுத்திருந்தேன். சோ இப்ப நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் எத்தனை 1கள் உங்களுக்கு வந்துச்சு, எத்தனை 2 உங்களுக்கு வந்துச்சு அப்படிங்கிறது தான். சோ இது வரைக்கும் நான் கேட்ட கேள்விகள்ல நீங்க அதிகமான அளவு 1 அப்படிங்கிற ஆப்ஷனை அதிகமா செலக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த 1 அப்படிங்கிற ஆப்ஷன் எங்க போகுதுன்னா உங்களோட இடது பக்க மூளை உங்களுக்கு டாமினன்டான அதிகமா உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய மூளை அப்படிங்கிறது இடது பக்க மூளை அப்படின்னு சொல்லலாம். 1 சூஸ் பண்ணியிருந்தா. நம்பர் 2 அதிகமா சூஸ் பண்ணிருக்கவங்களா இருந்தா அவங்க வலது பக்க மூளைய அதிகமா யூஸ் பண்றவங்களா இருக்கலாம். ஆனா 2 பயன்பாட்டிலுமே ஒரு மிக்சர் இருக்குதுங்க. இது தனியா அது தனி அப்படின்னு கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த பாக்குறது விஷன்
நம்ம கை கால்களுக்கு மட்டும்தான் கரெக்டா செப்பரேட்டா இருக்கும். இடது மூளைனா அது வலது பக்கம் தான், வலது மூளைனா அது இடது பக்கம் தான். மற்றபடி இதுவே இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஒண்ணுக்கு ஒண்ணு பிணைந்து இருக்கும். இருந்தாலுமே இந்த ஐடியா உங்களுக்கு தேவை, முக்கியமா குழந்தைங்களுக்குமே இது தேவை, பெரியவங்களுக்குமே இந்த டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சோ உங்களுக்கு நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தா எவ்வளவு ஸ்கோர் வந்துச்சு அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நீங்க நம்பர் 1 இல்ல நம்பர் 2 அப்படிங்கறத போடுங்க. ஆனா ஒரு விஷயங்க, இப்போ அல்ஜீமர்ஸ் வியாதி போன்ற ஞாபக சக்தி குறைபாடுகள், டிமென்ஷியா இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடிய வியாதிகள் ஆகட்டும், இல்ல நல்லா படிக்காத குழந்தைகள் ஆகட்டும், அவங்கள நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னாலும் சோ இந்த இடது பக்க மூளை வலது பக்க மூளை ரெண்டுக்கும் உண்டான எக்ஸசைஸ் கொடுக்கும்போது நம்ம மூளையோட ஆற்றல், அதோட ஃபுல் ஆற்றல் வெளிப்படும். சோ அதனால அந்த ஞாபக சக்தி திறன் அப்படிங்கறது அதிகரிக்கும். படிக்கிற திறமை அப்படிங்கிறது கண்டிப்பா குழந்தைகளுக்கும் அதிகரிக்கும். நம்ம ரெண்டுக்கும் உண்டான ட்ரைனிங் கொடுக்கும் போது. சோ அந்த ட்ரைனிங் எப்படின்னா, இப்ப வலது பக்க மூளையை அதிகமா நம்ம ஸ்டிமுலேட் பண்ணணும், அதை அதிகமா செயல்பட வைக்கணும் அப்படின்னா நாம வந்து நிறைய கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ், இப்ப இந்த வீடியோட ஆரம்பத்துல காட்டுற மாதிரி இந்த மியூசிக், டான்ஸ், பெயிண்டிங் பண்றது, டிராயிங் பண்றது, இந்த மாதிரி பல்வேறு ஆர்டிஸ்டிக் விஷயங்களை ஒரு பக்கம் குழந்தைங்க செய்யணும், இல்ல பெரியவங்களும் செய்யலாம். இன்னொரு பக்கம் வந்து லெஃப்ட் பிரெயின், நம்மளோட இடது பக்க மூளையை நல்லா தூண்டி அதோட செயல்பாடு அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், நிறைய கணக்கு புதிர்கள், அதை விடுவிக்கிறது. சோ அந்த மாதிரி பசில்ஸ், அந்த போட்டிகள், புதிர்கள், இதை சால்வ் பண்றது, புதுசா ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறது. புதுசா இப்போ வந்து நம்மளுக்கு தாய்மொழி தமிழ், அது இல்லாம இங்கிலீஷ் தெரியுது அப்படின்னா, இல்ல ஹிந்தி தெரியுதுன்னா கூட ஒரு லாங்குவேஜ், எப்பவுமே நம்ம வாழ்நாள் முழுக்க ஏதாவது ஒரு கூட ஒரு புது லாங்குவேஜ் கத்துக்கிறது என்னைக்குமே நல்லது. பிரெஞ்சுங்கிறது நல்லது, ஸ்பானிஷ் கத்துக்கலாம். சோ அதனால புது லாங்குவேஜ், புது மொழிகள் கத்துக்கிறது கண்டிப்பா நம்மளோட இடது பக்க மூளையை தூண்டும். பெரியவங்களா இருந்தா காலையில ரெகுலரா நியூஸ் பேப்பர் படிக்கிறதும் இருக்கணும், வாக்கிங் போறதும் இருக்கணும், ஜாகிங் போறதும் இருக்கணும். கூடவே இந்த மாதிரி மியூசிக் விஷயங்களை பெரியவங்க பண்றது நல்லது. ஏன்னா சின்ன வயசுல சில மியூசிக் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. இன்னைக்கு ஆன்லைன்ல யூடியூப்ல நிறைய விஷயங்கள் மியூசிக் நம்ம கத்துக்க முடியும். புது வாத்தியங்கள் வாங்கி நம்ம இசைக்கிறதுக்கு கத்துக்க முடியும். ஜஸ்ட் ஒரு புல்லாங்குழ வாங்கிட்டு நீங்க யூடியூப்ல உட்காருங்களேன், வரிசையா நிறைய செஷன்ஸ் இருக்கும். எப்படி நம்ம கத்துக்கிறது, என்னென்ன வகையில அந்த ராகங்கள்லாம் கொண்டு வரோம் அப்படிங்கறதுலாம் அழகா நிறைய வீடியோஸ் நான் பாக்குறேன். நம்ம வலது பக்கம் மூளைக்கு ஒரு ட்ரைனிங்காவும் ஆச்சு, ஞாபக சக்தி அதிகரிக்கும், நம்மளுக்கு நல்லா பொழுது போன மாதிரி இருக்கும். கூடவே நல்ல உணவுகள், நல்ல எக்ஸசைஸ்ங்கிறது நான் சொல்லவே தேவையில்லை. ஒவ்வொரு வீடியோலயும் இதை நான் சொல்லாம இருக்கிறதே கிடையாது. நல்ல உணவுகள், நல்ல எக்ஸசைஸ், இது ரெண்டும் கட்டாயம் தேவை. சோ அடுத்த வீடியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த இடதுகை பழக்கம் உள்ளவர்கள் பத்தி நான் ஃபர்ஸ்ட் வீடியோட ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன் இல்லையா, யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்கல இடதுகை பழக்கம் உடையவர்கள் இருக்கிறீங்கன்னு தெரியல. சோ எதனால இந்த சில பேர் மட்டும் இடதுகையில் எழுதுறாங்க, இடதுகையில சாப்பிடுறது அப்படின்னு, அவங்களுக்கு வந்து இடதுகை தான் நல்லா முதல்ல ஃபங்க்ஷன் ஆகுது வலது கையை விட. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம உலகத்துல 90% பேர் வலது கை பழக்கம் உள்ளவர்கள், ஒரு 10% பேர் இடதுகை பழக்கம் உள்ளவர்கள். டோட்டல் உலகத்துல சொல்றேன். சோ அப்படின்னா யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 700 கோடி பேர் இருக்கிற இந்த உலகத்துல அதுல வந்து ஒரு 10% எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட கண்டிப்பா ஒரு 50 கோடிக்கு மேல போகுது இடதுகை பழக்கம் உள்ளவர்கள். கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்கள சில பேர் இடதுகை பழக்கம் உள்ளவங்களா இருப்பீங்க. ஆனா எதனால உங்களுக்கு இது வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு சரியான பதில் இன்னும் அறிவியல்ல கிடைக்கல. ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே அந்த குழந்தைய வந்து அம்மா வந்து நல்லா சாப்பிடுறாங்க, நல்ல நியூட்ரிஷன், நல்ல போஷாக்கான உணவு சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமான மனநிலையில இருக்காங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா சம்டைம்ஸ் வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே அம்மாவுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் ஏற்படுது, கர்ப்ப காலத்துல நிறைய மனப்பதட்டம், டென்ஷன் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி இருக்க குழந்தைகள் எல்லாருக்கும் இல்ல, சில பேர் வந்து இந்த மாதிரி இடதுகை பழக்கம் உடையவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு கருவுற்ற காலத்துல இருந்து சொல்றாங்க. ஆனா இது வந்து மரபணு சார்ந்த விஷயமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா ட்வின்ஸ் சொல்லக்கூடிய ஒரே கருவுல பிறந்த 2 குழந்தைகள், இரட்டை பிறவிகள் இருக்காங்க. இந்த இரட்டை பிறவிகள் 2 பேருமே வலதுகை பழக்கம் உள்ளவங்களா இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுல கூட மாறுபாடுகள் வருது. ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் சொல்லக்கூடிய ஒரே மாதிரி ஜீன்ஸ் உள்ள குழந்தைகள் ஒருத்தர் வலதுகை பழக்கம் உள்ளவங்களாகவும் இன்னொருத்தர் இடதுகை பழக்கம் உள்ளவங்களாகவுமே இருக்கிறாங்க. சோ அதனால இதுக்கு சரியான விடை அறிவியல்ல கிடைக்கலனாலும் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 90% பேர் வந்து வலதுகை பழக்கம் உடையவர்கள், வெறும் 10% இடதுகை பழக்கம் அப்படின்னு நான் சொன்னாலும் கண்டிப்பா இந்த 10% மேல இருப்பாங்க அப்படிங்கறத அறிவியல் சொல்லுது. ஏன் இந்த 10% மேல இருப்பாங்கன்னா, நிறைய பேர் வந்து பிறவியில இடதுகை பழக்கம் உள்ளவங்க தான். ஆனா அவங்க அப்பா அம்மா, சுற்றுப்புற சூழ்நிலைகள், ஏன் நம்ம சமுதாயம், ஒட்டுமொத்த சமுதாயமே வலது கையை தான் சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா இங்கிலீஷ்ல வந்து ரைட் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரைட் சைடு போறது ரைட் தான், யூ ஆர் ரைட், நீங்க சொல்றது கரெக்ட் அப்படின்னு சொல்றதுக்கு மீனிங் வந்து ரைட் தான். அதே மாதிரி ரைட் ஹேண்டுங்கிறது ரைட் அப்படிங்கிறது நம்ம கல்ச்சர்லயே இருக்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு.
லெஃப்ட் ஹேண்ட்ங்கிறது அது ஏதோ பாவம், அது தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சமுதாயத்துல இருக்கு. ஏன் சாதாரணமா நம்ம கத்திரிக்கோள் எடுத்து பாருங்க, அந்த கத்திரிக்கோள் சீசர் கூட வலது கை பழக்கம் உடையவங்க தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம ஒரு பேனாவோட டிசைன் எப்படி இருக்குன்னா வலது கை பழக்கம் உள்ளவங்க தான் அந்த பேனாவை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு ட்ரில்லிங் மிஷின் எடுத்துக்கிட்டீங்கன்னா வலது கை பழக்கம் உள்ளவங்க தான் எத்தனையோ மிஷின்ஸ் எடுத்துக்காங்களேன், வலது கை பழக்கம் உடையவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த மிஷின்கள் வடிவமைக்கப்படுது. ஏன் ட்ரில்லிங் மிஷின் வரைக்கும் போகணும்? சாதாரண டெய்லரிங் மிஷின், டெய்லர் யூஸ் பண்ற மிஷின் கூட வலது கை பழக்கம் உள்ள டெய்லர் தான் அதை யூஸ் பண்ண முடியும். இடது கை பழக்கம் உள்ளவங்க அந்த டெய்லரிங் மிஷின் யூஸ் பண்ணவே முடியாது. ஈவன் அயன் பாக்ஸுமே வலது கை பழக்கம் உள்ளவங்க தான் ஈஸியா யூஸ் பண்ற மாதிரி தான் வடிவமைக்கப்படுது. ஆக மொத்தமா நம்ம சமுதாயத்துல வலது கை பழக்கம் உடையவர்களுக்காகவே தான் முக்காவாசி பொருட்கள் வடிவமைக்கப்படுறதுனாலையும் பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த மாதிரி இடது கை பழக்கம் உள்ளவங்க எதிர்காலத்துல வளரும் போது நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு. ஒரு நோட் புக் கூட இடது கை பழக்கம் உடையவங்க எழுதுறதுக்கு வசதியா இல்ல, வலது கை பழக்கம் உடையவங்க எழுதுற மாதிரி தான் இருக்க வடிவமைக்கப்படுது. அதனாலேயே வந்து டீச்சர்ஸ்ல இருந்து நம்ம சமுதாயத்துல எல்லாருமே வந்து ஈவன் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடது கையை வந்து கட்டி போட்டுருவாங்களாமா, அந்த டெஸ்கோட சேர்த்து கட்டி போட்டுட்டு வலது கையில எழுது அப்படின்னு கட்டாயப்படுத்துவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குது. பட் இந்த அளவுக்கு தேவையில்லை, ஏன்னா நார்மலான விஷயம். ஆனா இடது கை பழக்கம்ங்கிறது நார்மலான விஷயம். சில அட்வான்டேஜ் இருக்கு. இப்ப ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் வந்து இப்ப கிரிக்கெட்ல மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் வந்து அவங்க வந்து இடது கையில விளையாடுறவங்க இருப்பாங்க. சோ அவங்களுக்காகவே வலது கை பேட்ஸ்மேனுக்கு பிராக்டிஸ் பண்ணும்போது இடது கை பேட்ஸ்மேனுக்காக இந்த பவுலருக்கு தனியா பிராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்லயுமே இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் இருக்கு இடது கை பழக்கம் உள்ளவங்களுக்கு. ஆனா பெரும்பாலான விஷயங்கள்ல அவங்களுக்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜ், நிறைய பிரச்சனைகளையும் அவங்க சமுதாயத்துல சந்திக்க வேண்டிய கட்டாயமும் ஏற்படுது. ஆனா இதுக்காக வந்து கண்டிப்பா வந்து பெற்றோர்கள் வந்து ரொம்ப கட்டாயப்படுத்தக்கூடாது. ஓரளவு கரெக்ட் பண்ண பார்க்கலாம், பட் கட்டாயப்படுத்தவே கூடாது. அவங்க நார்மலாவே டெவலப் ஆகணும். அதே சமயம் இதுக்கு சமுதாயத்துலதான் ஒரு தீர்வு கிடைக்கணுங்கிறது தான் இப்போ விஷயம். நம்ம ஒருத்தர் ரெண்டு பேரால முடியாது. இப்போ வந்து ஒரு கம்பெனியில பொருள் தயாரிக்கிறாங்கன்னா அந்த பொருள் வந்து இப்ப இடது கை பழக்கம் உள்ளவங்க இத்தனை பேர் இருக்கிறாங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு தனி மார்க்கெட்டே இருக்கு இல்லையா, அவங்களுக்காக ஒரு தனி பொருள் இப்போ வந்து நோட் புக் ஆகட்டும், இல்ல சிசர்ஸ், கத்திரிக்கோள் ஆகட்டும், இதெல்லாம் வந்து இடது கை பழக்கம் உள்ளவங்க யூஸ் பண்ற மாதிரி தனியா தயாரிச்சாங்கன்னா அது ஒரு நல்ல மாற்று தீர்வா இருக்கும். சோ இந்த மாதிரி அவங்களுக்கு உண்டான விஷயங்களை இந்த சமுதாயம் ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு இடது கை பழக்கம்ங்கிறது நார்மல் ஏத்துக்கிட்டு அதுக்கேற்ற ஒரு மார்க்கெட் அவங்க வாழ்றதுக்கு ஈஸியா இருக்க மாதிரி ஒரு மார்க்கெட் உருவாச்சுன்னா கண்டிப்பா அது நல்லது தானே. அவங்கள கட்டாயப்படுத்தி அதை பண்ண வைக்கிறதுக்கு பதிலா நாம சுற்றுப்புற சூழ்நிலைகளை மாத்துறது இன்னும் நல்ல தீர்வா இருக்கும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய மருத்துவம் சம்பந்தமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ரெகுலரா நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன்ல போட்டுட்டு இருக்கிறேன். கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.